பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தை மூட மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக சற்று நேரத்தில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டமும் கூட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாகிஸ்தானுடன் வணிகத்தையும் முழுவதுமாக நிறுத்த மத்திய அரசு இந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது ஆலோசனை நடத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுடில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக செயல்பாட்டை நிறுத்தி அதிகாரிகளை திரும்ப அனுப்பவும் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தீவிரவாதத்தை தொடர்ந்து தூண்டுவதால் பாகிஸ்தானுடன் தூதரக உறவை துண்டிக்க மத்திய அரசு ஆலோசனை நடத்துகிறது. தகவல்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, சற்று நேரத்தில் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டமும் நடைபெற இருக்கு. பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் கூட இருக்கிறது. முக்கிய முடிவுகள் நிச்சயமா எடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன விவரம் கணபதி? நாம் பேசிக் கொண்டிருக்கும் இதே நேரத்திலே பிரதமர் இல்லத்துக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்திலே மூத்த அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரும் இங்கே வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு முக்கிய ஆலோசனை நடைபெற உள்ளது. முதல் கட்டமாக தீவிரவாதத்துக்கு தொடர்ந்து இடமளித்து இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்தை தூண்டும் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையாக தூதரக உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என ஆலோசனை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வருவதற்கு யாருக்கும் விசா அளிக்க தேவையில்லை எனவும், இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தை மூடிவிட்டு அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை திரும்ப அழைத்துக் கொள்ளலாம் எனவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதே போலவே புதுடெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தை மூட உத்தரவிட்டு பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் திரும்பிச் செல்ல வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கலாம் என அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கான ஆலோசனை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூலமாக இது தொடர்பான ஆலோசனை இன்று காலையிலே நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தற்போது ஆலோசனை நடைபெற உள்ளது. அதிலே இந்தியா பாகிஸ்தானுடன் எந்த விதமான வர்த்தக உறவையும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு எந்த ஏற்றுமதி, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு எந்த விதமான இறக்குமதி அனைத்தையும் தடை செய்துவிட வேண்டும், அதையெல்லாம் தடுத்துவிட வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு தீவிரவாத தேசத்துடன் நமக்கு உறவு எதற்கு, ஏன் நாம் தொடர்ந்து உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பும் வகையிலே இந்த நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறது இந்திய அரசு. இதன் மூலமாக சர்வதேச அரங்கிலே பாகிஸ்தான் எப்படி தீவிரவாதத்தை தூண்டி வளர்த்து ஊக்குவிக்கும் நாடாக இருக்கிறது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள் என தெரிவிக்கும் வகையிலே இந்திய அரசு செயல்பட இருக்கிறது. ஆகவே பிரதமர் மோடி தலைமையிலே நடைபெறவுள்ள கூட்டத்துக்கு பிறகு பல்வேறு முக்கிய முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் தூதரக செயல்பாட்டை நிறுத்துவது, வணிகத்தை முழுவதுமாக நிறுத்துவது போன்ற இந்த முக்கிய முடிவுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தை மூட மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தானுடன் வணிகத்தையும் முழுவதுமாக நிறுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பான ஆலோசனை இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது.